வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல பெங்களூர் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 2 அதான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ஒரு கம்ப்ளீட் டூர் தான். நம்ம T1 டெர்மினல் 1ல இருந்து நம்ம நடந்தே பயணிக்கலாம். ஆக்சுவலி இன்டர்நெட்ல எல்லாம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நடந்து போக முடியாது, சட்டில் அந்த பஸ் சர்வீஸ்ல தான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஃபுட்பாத்லயே நம்ம நடந்து போயிடலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க தெரியும், நம்ம T1ல இருந்து T2க்கு ஜஸ்ட் எக்ஸிட் ஆகி தான் நம்ம நடக்க முடியும். உள்ள ஏர்போர்ட்ல உள்ள இருந்தே நம்ம போனோம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வழி இல்லை ஆக்சுவலி. ஸோ வெளியே வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு இமீடியட்டா நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்பாத்தை ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம வந்து T2 டெர்மினல் 2 போயிடலாம். இந்தியாவோட பெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெர்மினல். நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு நிஜமா நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். பெங்களூர் ஒரு கார்டன் சிட்டி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலை வந்து இங்க கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லைட்டிங்கோட அந்த ஒரு கோல்டன் ஷேட்ல அதை பார்க்கும்போதே சூப்பரா இருந்தது. நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அங்கதான் வந்து அந்த ஏர்போர்ட்டோட அந்த கம்ப்ளீட் செட்டப் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நமக்கு லிஃப்ட், எஸ்கலேட்டர் இந்த மாதிரி பேசிக்கா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அப்புறம் டஸ்ட்பின் இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த லிஃப்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேசியா, நிறைய பேர் லக்கேஜ் எல்லாம் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இறங்குனீங்கன்னா மேலே போறதுக்கு ரொம்ப பயனுள்ள மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்போ பார்த்துருக்கதான் எஸ்கலேட்டர். இதுல நம்ம வந்து ஏறி நம்ம மேலே போயிடலாம். மேலே வந்தோடனே உங்களுக்கு வந்து அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். அந்த எஸ்கலேட்டர்ல நீங்க அந்த டச்ல நீங்க மேலே போகும்போதே அந்த ஃபீலே அந்த அந்த என்விரான்மெண்டே வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓ அந்த அந்த ஏர்போர்ட்டோட அந்த அருமை அழகு வந்து நம்ம நிஜமா ரசிக்க முடியும். நிறைய இடத்துல நீங்க செல்ஃபி எடுப்பீங்க, வீடியோ எடுப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அமேசிங்கா அமைச்சிருக்காங்க. ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம உள்ள செக்இன் ஆகிறதுக்கான அந்த இடங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கும். மேல வந்து அந்த கார்டன் அமைப்புல வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க. அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து யூனிக்கா இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய ஏர்போர்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆனா உள்ள போகல. நம்மளோட ஃபிளைட் அப்படின்றது T1ல இருந்துதான். ஸோ அதனால நம்ம இங்க வந்து ஜஸ்ட் வெளியே வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். அடுத்தது நம்ம கூடிய விரைவில் கண்டிப்பா T2 உள்ள போறோம், வீடியோ எடுக்கிறோம், கம்ப்ளீட்டா ஒரு டூர் போடுறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா, வெளியே உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும். வெளியவுமே சின்ன சின்ன ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த டஸ்ட்பின் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருந்தது. பார்க்கறது உங்களுக்கே பார்த்து தெரியும், அவ்வளவு சூப்பரா இருந்தது. நீட் அண்ட் கிளீன், பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம இங்க இருந்தே வந்து T1க்கு அந்த ரன்வே எல்லாமே வந்து நீங்க வியூ பண்ண முடியும். இங்கேயும் உங்க லான்ச் எல்லாமே இருக்கு. செக்இன் ஆன உடனே உங்களுக்கு உள்ள வந்து லான்ச் இருக்கும், நீங்க வந்து பண்ணிக்கலாம். நிறைய ரெஸ்டாரண்ட் உள்ள அமைச்சிருக்காங்க. இந்தியா பிளஸ் இன்டர்நேஷனல் ரெண்டுமே இருக்குது ஆக்சுவலி இதுக்குள்ள. அது ஒரு பெஸ்டான விஷயம். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து அந்த ரன்வே வியூ பண்ணலாம், அழகா இருக்கும். ஏர்போர்ட் வந்து அந்த ஃபிளைட் வந்து போறது, லேண்ட் ஆகுறது, அது எல்லாமே வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து ஸ்பாட் பண்ணலாம். ஆக்சுவலி அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ நிஜமா ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லுக் அண்ட் ஃபீல் அப்படி அந்த கோல்டன் ஷேட்ல வந்து அட்ராக்டிவா இருந்தது. ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷனல் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த கார்டன் சிட்டியோட அந்த அழகையும் வந்து சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டெர்மினல் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த ஏர்போர்ட் டெர்மினல் பெங்களூர்ல வந்து நம்மளோட அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி T1ல இந்த டெர்மினல் 1 தான். இந்த ஏர்போர்ட் இப்போ முழுக்க இன்டர்நேஷனல் தான் யூஸ் பண்றாங்க. முதல்ல வந்து டொமஸ்டிக் ஃபிளைட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டா இன்டர்நேஷனலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ T1ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா டொமஸ்டிக் ஃபிளைட் போகுது, ஒரு சில இன்டர்நேஷனல் ஃபிளைட் மட்டும் போகுது. ஸோ நம்மளோட நான் சொன்ன மாதிரி T1 நம்ம இங்க இருந்து சேலத்துக்கு தான் நம்ம பயணிக்க போறோம். அந்த ஒரு ஃபிளைட் ஜேர்னி தான் அடுத்த வீடியோ கண்டிப்பா T1 முழுமையா பார்க்க போறோம். முழுமையா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ட்ரெயின் ஜேர்னி. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்குங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.